بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي ونسلم على محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு ஏத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் ஒருவனை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடக்கும்படியாக முதல் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று கண்ணியமிக்க ரமலானை அடைந்து ஷவ்வாலுடைய புரை 5 நாம் வீட்டிருக்கின்றோம். இந்த கண்ணியமிக்க ரமலான் எம்மிடத்திலே பல விதமான இபாதத்துகளை, அமால்களை செய்வதற்கு ஆசையூட்டியதோடு நன்மையான விடயங்களில் போட்டி போட வைத்தது இந்த புனிதமிகு ரமலான். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையும் அவாவும், அல்லாஹ்வுடைய அந்த கொடூரமான நரகம், அவைகளை விட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அந்த ரமலானுடைய மாதத்திலே இரவும் பகலுமாக அமால்களில், நல்ல விடயங்களில் நாம் ஈடுபட்டோம். அந்த ரமலான் எங்களை விட்டும் சென்றுவிட்ட ஒரு கவலை எல்லோருக்கும் உள்ளத்திலே ஒரு அழியா கவலையாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார்.
காலங்களை படைத்தவன் அல்லாஹ், நேரங்களை படைத்தவன் அல்லாஹ், நாட்களை படைத்தவன் அல்லாஹ், மாதங்களை படைத்தவன் அல்லாஹ். அந்த ரமலானுடைய மாதம் மாத்திரமல்ல அமல் செய்வதற்குரிய மாதம். இந்த ரமலானோடு எங்களுடைய ஆமால்களுக்கு, இபாதாத்துகளுக்கு, நல்ல விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மாதம் அல்ல அந்த ரமலானுடைய மாதம். அந்த ரமலான் எங்களை விட்டு சென்றாலும் அந்த மாதத்தை படைத்த அல்லாஹ் ஏனைய காலங்களை, நேரங்களை, மாதங்களை படைத்த அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான். அவனுடைய ஏவல்கள் எங்களோடு இருக்கிறது, அவனுடைய நன்மாராயங்கள் எங்களோடு இருக்கிறது, அவனுடைய விளக்கல்கள் எங்களோடு இருக்கிறது. புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஒவ்வொருவரும் ரமலானுக்கு அடுத்து வருகின்ற 11 மாதங்களிலும் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை, தன்னுடைய அன்றாட வாழ்க்கைகளை, இபாதாத்துகளை, வணக்க வழிபாடுகளை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி, அவருடைய சுன்னா, அவருடைய உபதேசங்கள் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இந்த அடியார்களை எங்களை காண வேண்டும் என்ற ஆசையோடு, அவாவோடு இருந்தார்கள். நிச்சயமாக நாளை மறுமையில், அந்த கியாமத்துடைய நாளையில் இந்த உம்மத்தினர்களை காண வேண்டும் என்ற ஆசையோடு, அவாவோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நான் அவத்துவான் லகீது இஹ்வானி, என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்களை, என்னுடைய உடன் பிறப்புகளை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சஹாபாக்கள் நபிகளிடத்திலே கேட்டார்கள், அவலஸ்னா இஹ்வானக் யா ரசூலல்லாஹ், நாம் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா, உங்களுடைய உறவுகள் அல்லையா என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், லா பல் அன்தும் அஸ்ஹாபி, இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள். வலாக்கின்ன இஹ்வானி அல்லதீன ஆமனு பி, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், ஆமனு பி வலம் யரவுனி, என்னை காணாமல் என்னை நம்பியவர்கள், என் மீது ஆசை வைத்தவர்கள், என்னுடைய சுன்னாவை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே, வழிமுறையிலே என்னுடைய முன்மாதிரிதான் முன்மாதிரி என்று எடுத்து நடப்பார்கள் என்பதை அந்த தோழர்களை பார்த்து ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாளை மறுமையில் நாம் ஒவ்வொருவரும் அந்த நபியை காண வேண்டும் என்ற ஆசை, நபியை சந்திக்க வேண்டும் என்ற அவாவ் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே
யகூதியத்துடைய கலாச்சாரம், நஸ்ரானியத்துடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரங்களை உள்ளத்திலிருந்து கலட்டி அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி தன்னுடைய நஃப்சானியத்து எந்த பாவங்களை சொல்லுகிறதோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை, சொல்களை, நடத்தைகளை அந்த நஃப்சானியத்து தூண்டுகின்றதோ, அந்த ஷைத்தானிய பாவத்தின் பால் இழுக்குகின்றதோ, அப்படியான பாவகரமான விடயங்களை எல்லாம் தம்முடைய வாழ்க்கையிலிருந்து கலட்டி இல்லாமலாக்கி, என்னுடைய கலாச்சாரம் அது நபியுடைய கலாச்சாரம், என்னுடைய முன்மாதிரி வாழ்க்கை அது நபியுடைய முன்மாதிரியில் காணப்பட்டது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை இது நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இது நபிகளாருடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் என்று யார் இந்த உலகத்திலே நபியை ஃபாலோ பண்ணுவார்களோ, நபியுடைய முன்மாதிரியை தன்னுடைய முன்மாதிரியாக வாழ்க்கையாக எடுப்பார்களோ, அவர்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே கொடுக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு வந்துவிட்டு சென்ற பாக்கியமாக கிடைத்த ரஹ்மத்தாக கிடைத்த இந்த ரமலான் இன்று ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் எவ்வாறு ரமலானிலே காணப்பட்டதோ சப்புகள் தொழுகைகளுக்காக இபாதத்துகளுக்காக காணப்பட்டதோ, இன்று அதற்கு மாற்றமாக ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் நாங்கள் காணுகிறோம். ரமலான் மாதம் மாத்திரமல்ல இபாதத்துக்குரிய மாதம். ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சியாக வந்தது. புரட்டாத குர்ஆனை புரட்டினீர்கள், குடும்பங்களை அரவணைத்தீர்கள், பள்ளியோடு தொடர்பாகிறீர்கள். இவ்வாறு ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சியை தந்தது. எனவே அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து விரும்புவது ஏனைய 11 மாதங்களிலும் ரமலானில் செய்த இபாதத்துகளில் தராவி என்ற தொழுகையை தவிர, ஃபர்லான அந்த நோன்பை தவிர அத்துணை இபாதத்துகளும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் எல்லோருக்குமாக எங்களுக்கு முன்மாதிரியாக காட்டித்தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, 29 நாட்கள் 29 இரவுகளும் பகல்களும் எங்களோடு உருண்டோடியது. இரவையும் நாங்கள் அனைவரும் ஹயாத்தாக்கினோம், பகலையும் ஹயாத்தாக்கினோம். தூசிப்பட்டு கிடந்த குர்ஆனை தட்டி புரட்டி ஓதினோம். ஏழை எளியவர்களை தேடி தேடி தர்மம் செய்தோம். குடல்வாயில் ஜனங்களை சேர்த்து நடந்தோம். ஊரில் இருக்கும் ஏழை எளிய மக்களை கவனித்தோம். கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு எம்முடைய பொழுது ஸகாத்தை கொடுத்தோம். திக்ருகளில் ஈடுபட்டோம், தஸ்பீஹ்களில் ஈடுபட்டோம், துஆக்களில் ஈடுபட்டோம், இஸ்திக்ஃபார்களில் ஈடுபட்டோம், தஹஜ்ஜுதில் ஈடுபட்டோம், முன்பின் சுன்னத்துகளில் ஈடுபட்டோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 29 நாட்களும் தந்த பயிற்சி இன்று எங்கே? இன்று செவ்வாய் பிறை 5,
மக்ரிபோடு பிறை 6. என்னுடைய எத்தனை பரதான வக்துக்கள் இதுவரையும் மிஸ் ஆகியிருக்கிறது. ஆரம்ப தக்பீருக்கு வந்தவர்கள் கடைசி 10 மனைவி விட்டு, பிள்ளைகளை விட்டு, தொழிலை விட்டு, வியாபாரத்தை விட்டு, பள்ளிகளை ஏத்திக்காம இருந்தவர்கள் இந்த 5 நாட்களும் என்னுடைய ஃபர்லான தொழுகையின் நிலைமை என்ன? என்னுடைய முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் நிலைமை என்ன? இந்த 5 நாட்கள் எத்தனை பக்கங்கள் அல்லது எத்தனை சூறாக்கள் குர்ஆனை விரித்து நாம் ஓதிருக்கின்றோம்? அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் எங்களை ஊக்குவித்தது, இந்த ரமலான் எங்களை உற்சாகப்படுத்தியது. அமல் இபாதத்துக்கு ஆசை ஊட்டியதே தவிர ரமலானோடு லொக் பண்ணிவிட்டு அடுத்த ரமலானை எதிர்பார்த்து தௌபாவுக்காக, துஆவுக்காக, ஏத்திகாஃபுக்காக, தர்மத்துக்காக, ஜகாத்துக்காக எதிர்பார்த்திருப்பதல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எங்களுடைய இபாதத்துகள் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய ரூஹை கைப்பற்றும் வரைக்கும், நான் அந்த சக்கராத்தை அடையும் வரைக்கும், நான் அந்த கபருக்கு செல்லும் வரைக்கும் எங்க ஒவ்வொரு இடத்திலும் இந்த ரமலானில் செய்த இபாதத்துகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்போது இந்த ரமலான் எங்களை விட்டு சென்றபோது சில நபர்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான கவலை உண்டானது. ஒரு விதமான கவலை உண்டானது. ரமலான் சென்று விட்டதே, ரமலானில் செய்த இபாதத்துகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் அது எங்களை விட்டு நழுவி விட்டது. உள்ளத்திலே ஒரு அழியா கவலை ஏற்படுத்தி விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறது. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். ரமலானில் உள்ள ரப்புதான் கயாமத்துடைய நாள் வரையும் அந்த ரப்புதான். வஅபுது ரப்பக், ரமலானில் அல்லாஹ்வை வணங்கிய நீங்கள், அவனை பயந்து குர்ஆனை புரட்டிய நீங்கள், அவனை பயந்து பாவமான விடயங்களை பார்ப்பதை தவிர்த்து கொண்ட நீங்கள், அவனை பயந்து ஹராத்தை பேசுவதை தவிர்த்து கொண்ட நீங்கள், அவனை பயந்து ஷைத்தானியத்துக்கு வழிபடுவதை பயந்து கொண்ட நீங்கள், ஹத்தா யஅதியகல் யகீன், ஷவ்வால் பிறை வரையும் அல்ல, ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வரும் வரையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அமலை பின்பற்றுங்கள். மேலானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் இஸ்தஅமலா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு நலவை, ஒரு கைரை நாடிவிட்டால் அவனை அல்லாஹ் பாவித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அப்படி பாவிப்பான்டா என்ன யா ரசூலல்லாஹ் அர்த்தம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஃப்தஹு லஹு அமலன் சாலிஹன் பைன யதை மௌத்திஹி ஹத்தா யர்வா அலைஹி என்றார்கள். அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரையும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையும் வரையும் அல்லாஹ் அமல்கள் செய்வதற்குரிய வழியை திறந்து கொடுப்பான் என்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய
இஸ்திமால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நாடிய நலவு என்றார்கள். பிறை 5. எத்தனை ஐவேளை தொழுகைகள் தொழுதிருக்கிறோம்? கணவனும் மனைவியும் எத்தனை ஃபஜ்ர்கள் தொழுதிருக்கிறோம்? 5 ஃபஜ்ர்கள் தொழுதிருக்கிறோம். 25 வக்துகள் மிஸ் ஆகாமல் தொழுதிருக்கிறோமா? கியாமுல் லைலிலே தொழுத நீங்கள், தஹஜ்ஜுக்கு 3 மணிக்கு எழுந்து தொழுத நீங்கள், இஸ்திக்பாரிலே, தௌபாவிலே, துஆவிலே, குர்ஆன் திலாவத்திலே, திக்ர்களிலே ஈடுபட்ட நீங்கள் இன்று ஷவ்வாலுடைய பிறை 5. யாருக்கு அந்த அமல்கள் மிஸ் ஆகாமல் இருக்கிறது? இவர்கள் தான் அல்லாஹ் நாடிய நலவாளர்கள். ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். இந்த நபியுடைய இந்த ஹதீஸுக்குள்ளால் அல்லாஹ் என் மீது நாடிய நலவிலே நான் இருக்கின்றேனா அல்லது ஷவ்வால் பிறையோடு மௌத்தாயிட்டேனா அல்லது நான் உயிரோடு இருப்பேன்? என்னுடைய நவாஃபில்கள், ஃபர்தான இபாதத்துகள், திலாவாத்துகள், திக்ர்கள், துஆக்கள், தர்மங்கள் அத்துணை மௌத்தாகிவிட்டது. சிந்திப்போம், கவலைப்படுவோம், வாழ்க்கையில் இந்த அமல்களை எடுத்து நடப்போம். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு இபாதத்தை செய்து கொண்டு வருகிறான். சொன்னார்கள் நபி அவர்கள், செய்து முடித்ததற்கு பின்பாடு நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹாலுல் முர்தஹில் என்ற வார்த்தையை பாவித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமல் ஹாலுல் முர்தஹில், அப்படின்னா என்ன யா ரசூலல்லாஹ்? ஒருவர் அமலை செய்கிறார், அந்த அமலுக்குரிய ஒரு ஓய்வு நேரம் அல்லது அந்த காலம் முடிகிறது, நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ச்சியாக அமலை ஆரம்பிப்பார். தொடர்ச்சியாக அமலை ஆரம்பிப்பார். ஷவ்வால் பிறை கண்டோம், தஹஜ்ஜத்தை நிறுத்துறா, குர்ஆன் ஓதுறதை நிறுத்துறா, தர்மத்தை நிறுத்துறா, உம்மா அப்பாவுடைய விடயங்களை நிறுத்துவதா, அண்டை வீட்டானுக்கு செய்கின்ற உபகாரத்தை நிறுத்துவதா, ஏழை எளியவர்களுக்கு செய்த உபகாரத்தை நிறுத்துவதா, செய்த நன்மைகளை நிறுத்துவதா, ஷைத்தானியத்துக்கு வழிபடுவதா, நஃப்சானியத்துக்கு வழிபடுவதா? அன்பர்களே, இந்த 5 நாட்களுக்கும் எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்திருக்கிறோம்? எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே தௌபாவுக்காக கையெழுந்திருக்கிறோம்? கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக 3 மணிக்கு எழும்பிய நாம் இந்த 5 நாட்களும் தஹஜ்ஜுக்கு எழும்பியவர்கள் எத்தனை பேர்? நாம் ரமலானுக்கு வாழ வந்தவர்களா? ரமலானுக்கு தொழ வந்தவர்களா? ரமலானுக்கு மாத்திரம் இபாதத் செய்ய வந்தவர்களா? அடுத்த ரமலானுக்கு நாம் இருப்போம் என்பது என்ன உறுதி இருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை சொல்லுகிறேன். இந்த நோன்பு எங்களுக்கு வந்து தந்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? முஸ்லிமே, மூமினே, அடியானே, உனக்குள்ளே மறைந்திருக்கின்ற, உனக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற திறமைகளை உனக்கு வெளிக்கொண்டு வரட்டுமா? நீ தஹஜ்ஜத் தொழ முடியாது என்று நினைத்தாய். 3 மணிக்கு எழுந்து நீயும் மனைவியும் பிள்ளையுமாக தஹஜ்ஜத் தொழவில்லையா? குர்ஆன் ஓதத் தெரியாது என்று நினைத்தாய். குர்ஆனை பிரட்டினாய், பல ஜுஸுக்களை முடித்தாய், பல குர்ஆன்களை முடித்தாய். உனக்குள்ளே இருக்குகின்ற இந்த திறமையை நீ அறிந்தாயா? முன்பின் சுன்னத்துகளை தொழுதாய். தராவியுடைய 20 ரக்காத்துக்கள், வித்ருடைய 3 ரக்காத்துக்கள்,
ஃபர்லுடைய 17 ரக்காத்துக்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாளைக்கு 50 ரக்காத் தொழுகைகளை நீ தொழுதிருக்கிறாய். 17 வித்ரோடு 20 தராவி முன்பின் சுன்னத்துகள், முகருடைய, அசருடைய, மகரிபுடைய, இஷாவுடைய முன்பின் சுன்னத்துகள் 50 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறாய். அந்த ரமலானுடைய மாதத்திலே தொழ முடியாது என்று நினைத்த நீ